எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ்ல தினமும் செய்யக்கூடிய ஒர்க் அவுட் என்னென்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நான் என்ன ஒர்க் அவுட்லாம் பண்றேன்ட்டு நான் ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் பார்த்தீங்கன்னா 5 கவுண்ட்ஸ் அந்த மாதிரி பண்றேன். நீங்க வந்து இதை 10 கவுண்ட்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 10 கவுண்ட்ஸ் பண்ணேன்னா வீடியோ லென்த்தாக போகும். அதனால 5 கவுண்ட்ஸ் மட்டும் பண்றேன். காலையில் எழுந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் நம்ம வெயிட் செக் பண்ணுறோம். வெயிட் செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ட்ரிங்க் குடிப்போம். எனர்ஜி ட்ரிங்க் குடித்ததுக்கப்புறம் 1 ஹவர் வாக்கிங் போகணும்னு சொல்லியிருக்கேன். வாக்கிங் போனதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1 ஹவர் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டு. இதெல்லாம் இந்த ஒர்க் அவுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு 1 ஹவர் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் சாப்பாடு சாப்பிட போகிறோம். இந்த ஒர்க் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தினமும் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் வந்து 10 கவுண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா 20 30 அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிடலாம். இது வந்து காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் நான் பண்ணுவேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா காலையில் 2 மணி நேரமும் சாயந்தரம் 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒர்க் அவுட்டுக்கு நேரம் ஒதுக்கிக்கிடுவேன். உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அரை மணி நேரம் கூட பண்ணால் போதும். இந்த ஒர்க் அவுட் எல்லாமே வந்து தினமும் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் வந்து எடுத்தவொடனே 30 கவுண்ட் பண்ண முடியாது. அதனால வந்து 5 பண்ணுங்க, அதுக்கப்புறம் 10 பண்ணுங்க, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஐடியல் வெயிட் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வெறியோட ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 30 தடவை பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே 30 தடவை பண்ணிங்கன்னா ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். அதனால நம்ம வாக்கிங் வேறு போகிறோம். ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களால் வந்து கொஞ்சம் பழக வந்து ஈஸியாக ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட் கூட்டிக்கலாம். நான் பண்ணுற எல்லா ஒர்க் அவுட்டுமே உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரே வீடியோவில் வந்து நான் ஃபாஸ்ட்டாக எல்லாமே வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஒவ்வொன்றும் 5 டைம்ஸ் மட்டும் செய்கிறேன். நீங்கள் வந்து இதை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் வந்து செய்யுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்வெட் ஆகும். அப்புறம் வந்து அன்னைக்கு ஃபுல்லாக எனர்ஜியாகவும் இருக்கும். இது சேரில் உக்காந்துட்டு காலை நல்லா நீட்டிக்கோங்க. கையை வந்து அந்த கால் கட்டை விரலை தொட்டுட்டு அப்படியே பின்னாடி வந்து போகணும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வயிறு வந்து நல்லா உள்ளே போகிறது தெரியும். கீழே உட்காந்து படுத்து இப்போ செய்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்கு குறையிறதுக்காக. நம்ம என்னதான் டயட் இருந்தாலும் இந்த வயிறு குறையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். அது கொஞ்ச நாள் லேட் ஆகுறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணணும்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து குறையும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களால் ப்ரெஸ் பண்ணி கீழே குனிய முடியுமோ நல்லா பின்னாடி இழுத்து குனிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கீழே உட்காந்துட்டு கால் வந்து கீழே 2 பாதத்தையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறணும். இந்த சைடில் திரும்புகிறப்ப எந்த அளவுக்கு உங்களால் பின்னாடி திரும்ப முடியுதோ அந்த அளவுக்கு திரும்பிக்கோங்க. அப்புறம் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீட்டி வச்சுட்டே இருக்கணும். இது பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றுக்கு. காலை இப்படி இழுக்கிறப்ப நம்ம ஆல்ரெடி வந்து சேரில் உட்காந்து செஞ்சோம். அதை வந்து இப்போ கீழே உட்காந்து செய்கிறோம். இது வந்து 2 காலோடைய கட்டை விரலையும் 2 கையாலையும் மாற்றி மாற்றி வந்து நல்லா கீழே குனிஞ்சு தொடணும். இப்போ நல்லா குனிஞ்சு கீழே கட்டை விரலை தொட முடிஞ்சா தொடுங்க. அப்படி இல்லைன்னா எந்த அளவுக்கு உங்களால் குனிய முடியுதோ அந்த அளவுக்கு குனிஞ்சிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டொமக்குக்கு தான். நம்ம இப்படி கீழே வயிறு அமுங்கி நல்லா ஒரு செகண்ட் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி சாயணும். இந்த மாதிரி வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருங்க. இப்போ காலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக தூக்குங்க. முட்டி கொஞ்சம் எனக்கு மடங்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மடங்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி என்னால் வச்சுருக்க முடியல அப்படின்னா ஒரு செவத்தை ஒட்டி படுத்துக்கோங்க. செவத்து மேலே வந்து காலை நீட்டிட்டு நல்லா வந்து முடிஞ்ச அளவுக்கு செவத்து மேலே ஹைட்டாக காலை நீட்டி படுத்துக்கோங்க. இது பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து அந்த வயிற்றுல ஒரு ஃபீலிங் தெரியும். வயிறு வந்து உள்ளே அமுங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் தெரியும். டைட்டான மாதிரி தெரியும். இது வந்து ஒர்க் அவுட் மூலமாக தான் கொஞ்சம் வேகமாக வந்து நம்ம குறைக்க முடியும். டயட் இருக்கிறது நம்ம உடம்ப குறைக்கலாம். ஆனால் அந்த ஃபேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைக்கிறதும் அதை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும் ஒர்க் அவுட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நிறைய ஒர்க் அவுட் இருக்குது. நான் வந்து தினமும் செய்யக்கூடிய ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இதுதான். 1 ஹவர் வாக்கிங், 1 ஹவர் எக்ஸசைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாயந்தரமும் காலையில் 2 நேரமும் செய்வேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் செய்யுங்க. ரொம்ப எடுத்த உடனே ஹெவியாக ஒர்க் அவுட் போட்டிங்கன்னா கஷ்டம். அதுக்கு அடுத்த நாள் வந்து செய்கிறது கஷ்டமாயிரும். இது பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸு. நம்ம உட்காந்துட்டும் செய்யலாம், படுத்துட்டும் செய்யலாம்.
பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் செய்கிறது வந்து நிறைய பிரச்சனைக்கு வந்து நல்லது. பிசிஓடி அப்புறம் வந்து இன்ரெகுலர் பீரியட் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரெகுலராக செஞ்சோம்னா கரெக்டாக ஆயிரும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வயத்தை தூக்குறப்ப அந்த வயிறு நல்லா உள்ள அமுங்கிறது வந்து ஃபீல் ஆகும். இப்படி ஒரு 5 செகண்டு. அதே மாதிரி காலை நல்லா நீட்டிட்டு கட்டை விரல் ரெண்டையும் ஸ்ட்ரெச் பண்ணணும். அதே மாதிரி கையை பார்த்தீங்கன்னா பின்னாடி வச்சுட்டு கையில் இருக்கக்கூடிய சுண்டு விரல் ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா ஒட்டி வச்சிருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து செய்யுங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்யவே 1 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் வந்து நம்ம ஈஸியாக ஆனதுக்கப்புறம் அரை மணி நேரத்துலேயே இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி படுத்துக்கோங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தியானத்தில் உட்காந்துக்குருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வயிறை நல்லா உள்ளே இழுத்து மூச்சையை இழுத்து வாய் வழியாக விடுங்க. மூக்கு வழியாக மூச்சை இழுத்து வாய் வழியாக விடுங்க.